வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன பதிவு அப்படிங்கிறதுனா, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. எஸ்பிஓவில் 4-5 தேதிகளில் ஃபஸ்ட்டு டெமோ டாஸ்க் முடித்தவங்களுக்கான செகண்ட் டாஸ்க் டெமோ ஒர்க்கை தான் நம்ம வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்முடைய லாகின் பேஜ், எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பேஜ் உள்ளே போய்க்கலாம். அதில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்ட் அதை கொடுத்து சப்மிட் பண்ணிக்கிங்க. டேஷ்போர்டில் போய் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க. அதாவது ஒர்க்கிங் வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் மேலே ரைட். ஆல்ரெடி நம்மளுடைய டெமோ ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணுறதுக்கு 5 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ செகண்ட் டாஸ்க். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டோம். அதில் கொடுக்குற அந்த ஃபார்மேட்ஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு கீழேயே வீடியோவும் ஒன்று சார் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் கூட செகண்ட் டாஸ்க் அழகாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் டாஸ்க் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப் எண்டில் வந்து அந்த 3 டாட் இருக்கும் இல்லைங்களா, ரைட் சைடு கார்னரில் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நியூ டேப் அதில் போயிட்டு இல்லை ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதில் amazon.in ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணது தான். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, சேம் கான்செப்ட் தான். ஆனால் ஒரு சில இடங்கள் மட்டும் மாறுது. இதில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்குதோ சும்மா அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் போகிறேன் 5G மொபைல் அப்படின்னு போடுறேன். அதில் ஏதோ ஒரு ப்ராடக்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து அடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸி தான். நான் இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த ப்ராடக்டோட நேம் ஷோவாகிற மாதிரி இருக்கணும். அதாவது கீழ் பாட்டமில் இருக்கும் பாருங்கள். அதாவது ஒரு சில மொபைலில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்களோ அதோட டாப்பில் இருக்கும், இல்லை கீழே பாட்டத்தில் இருக்கும். ரெட்மி 13C. நான் அந்த 2 பட்டனையும், அதாவது வால்யூம் வந்து கம்மி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பட்டனையும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற பட்டனையும் ஒரே டயத்தில் அடித்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். இல்லை ஒரு சில மொபைலில் விரலை வச்சு அப்படி இருந்தோம்னா மேலேருந்து கீழே வைக்கல எடுத்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சோசியல் மீடியா நம்மளுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கு ஃபேஸ்புக். கண்டிப்பாக இந்த டாஸ்க் ஃபேஸ்புக்கில் தான் பண்ணியாகணும். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. மேலே ரைட் சைடு கார்னரில் வந்து போஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், அதாவது ஏதாவது எழுதணும். அதில் நான் என்ன போடுறேன்னா, ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அடித்ததுக்கு கீழேயே அந்த ப்ராடக்டோட நேம், மாடல் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் டைப் பண்ணுறோம், எனக்கு இந்த ப்ராடக்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஃபேஸ்புக்கில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இந்த மெட்டா ஏஐ அது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஷோ ஆகும். அதனால் அதை கிளிக் பண்ணிடாதீங்க. செகண்ட் ஆப்ஷன் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அங்கே ஷோ ஆகும். பாருங்கள், நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறோன்னு கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் போகிறதுன்னு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஐ லைக் திஸ் ப்ராடக்ட்னு போட்டு பாருங்க, அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ கேலரிக்குள்ளே போயாச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சது அந்த கார்னரில் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட நேம் இருக்குது. ஓகேங்களா? ரெட்மி 13C அப்படின்னு போட்டு அதோட மாடல். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இது எல்லாத்துக்குமே காமனாக போடலாம். இந்த மாடல் தவிர ஐ லைக் திஸ் ப்ராடக்ட்னு போட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே என்ன நேம் ஷோ ஆகுதோ அதவே நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கலாம்.
ரெட்மி. மறந்து போச்சுன்னா அடிக்கடி எடுத்து பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. பார்த்துட்டு நான் அதோட நேமை டைப் பண்ணுறேன் மேலே. உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காகத்தான் நான் கொஞ்சம் ரொம்பவே பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எப்படி இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைல் டாப்பில், அதாவது சார்ஜ்லாம் காமிக்கும் இல்லைங்களா, அந்த கார்னரில் போஸ்ட்டுன்னு இருக்கும், ப்ளூ கலரில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ண பின்னாடி இந்த மாதிரி போஸ்டிங்னு வரும். அதாவது அந்த ரவுண்டாக பார்த்தீங்களா, அதில் வந்து போஸ்டிங்னு அந்த ப்ளூ ஃபுல்லாகணும். பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க்கை வச்சு நான் காமிச்சிருக்கேன். அது ஃபுல்லானோடனே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அதாவது ஃபேஸ்புக்கில் இந்த பார்த்தீங்களா போஸ்டிங் ஆகிடுச்சு. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷோ ஆகும். நம்ம மாடலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இதோட லிங்க் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு கீழே அந்த ஃபோனுக்கு கீழே ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்குன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. காப்பி லிங்க்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு பழையபடி நீங்கள் எங்கே வர்றீங்கன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வர்றீங்க. இப்போ நம்ம லாகின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லாகின் பேஜுக்கு நீங்கள் உள்ளே வர்றீங்க. லாகின் பேஜுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் இதுலேயும் பண்ணலாம். அதாவது அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி அந்த லாகின் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வெளியே போயிட்டு கூட, ஏன்னா நீங்கள் அந்த இமேஜை காப்பி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். லாக் அவுட் கொடுத்துட்டு பழையபடி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி இந்த மாதிரி டைட்டிலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடி நேம் ஷோ ஆகும், ஸ்டாஃப் ஐடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், நம்ம ப்ரெஸ் பண்ணதில் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சது எல்லாமே ஷோ ஆகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த டைட்டிலில் வந்து ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷனில் வந்து பேஸ்புக்குன்றதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், அங்கே பேஸ்ட்டுன்னு நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி விரல வச்சோடனே பேஸ்ட்னு காமிக்கும். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் செக் பண்ணிங்க ஒரு டைம், நம்ம காப்பி பண்ணது இந்த ஃபேஸ்புக்னு வருதா, facebook.comனு வருதா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. உங்களுடைய செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட். ரொம்பவே மறக்காமல் உங்களுடைய லாகின் பண்ணி பழையபடி டேஷ்போர்டில் போயிட்டு ஒர்க்கிங் வாலெட்டில் எவ்வளோ ஆட் ஆகிருக்குது, இப்போ பண்ண டாஸ்க்குக்கு 5 ரூபா ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இன்றைய டாஸ்க் கம்ப்ளீட். மேலும் இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் கண்டினியூவாக அடுத்தடுத்த ஒர்க்கை பற்றி தான், அதாவது ஆன்லைன் ஜாப்பில் நம்ம அதுவும் எஸ்பிஓ பற்றின ஒர்க் ரிலேட்டிவாக தான் உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். ஈஸியாக வாட்ச் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ண கற்றுக்குங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.